இன்னைக்கு எபிசோட்ல ரோஹிணியும் மனோஜும் வீட்டுக்கு வந்து மீனா நகைக்கு 2 லட்சம் பணம் கொடுக்கறாங்க. 4 லட்சம் தரணும்ல, என்ன 2 லட்சம் தான் தரீங்கன்னு முத்து கேக்குறான். இப்போ இதை வாங்கிக்கோங்க, மீதி அப்புறம் தரேன்னு ரோஹிணி சொல்றா. மீனா சொன்னதும் முத்து பணத்தை வாங்கிக்கிறான். ரோஹிணி முத்து கிட்ட உங்களுக்கு பணம் வந்துடுச்சுல, இனிமே இவரை அவமானப்படுத்துறது கை நீட்டுறதெல்லாம் வேண்டான்னு சொல்றா. மறுபடியும் இந்த மாதிரி வேற வேலை பார்த்தா நான் கண்டிப்பா அடிப்பேன்னு முத்து சொல்றான். முத்து மீனா கிட்ட பணத்தை கொடுத்து இதை பீரோல பத்திரமா பூட்டி வையே, இல்லைன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆட்டையை போட்டு போயிடுவான்னு சொல்றான். மனோஜ் கொடுத்த பணத்தை வச்சு நகை வாங்கலாம்னு முத்து சொல்றான். நகையெல்லாம் வேண்டாம், கார் வாங்கலாம்னு மீனா சொல்றா. விஜயா ரூம்ல இருக்கிறதால அண்ணாமலை ஹால்லயே தூங்க போறாரு. அம்மா இருக்கிறதால தானே இங்க தூங்க போறீங்க, முதல்ல அம்மா கிட்ட போய் பேசுங்கன்னு முத்து சொல்றான். என்னால யாரும் வெளியே தூங்க வேண்டாம், நான் வெளியே படுத்துக்கிறேன்னு விஜயா வெளியில வராங்க. அப்புறம் அண்ணாமலை ரூமுக்கு போயிடுறாரு. ரோஹிணி விஜயா கிட்ட அங்கிள் கிட்ட பேசுங்கன்னு சொல்றா. அவரு தான் என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரேன்னு விஜயா கோவப்படுறாங்க. மீனாவையும் திட்டுறாங்க. ஆன்ட்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, மீனா என்ன பண்ணாங்க, நீங்க தான் அவங்க ஜுவல்ஸ கேட்காம எடுத்திருக்கீங்கன்னு ஸ்ருதி சொல்றா. மீனா வீட்ல தான் நகையை மாத்திட்டாங்கன்னு வேற சொன்னீங்க, அது தப்பு தானேன்னு கேக்குறா. மீனா கிட்ட சாரி சொல்லிட்டா அங்கிள் தானா வந்து பேசிடுவாருன்னு ஸ்ருதி சொல்றா. பாவம் ஆன்ட்டி, மனோஜுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு ரோஹிணி சொல்றா. மனோஜ் தப்பு செய்யாம ஆன்ட்டி தான் தடுக்கணும், ஆனா இவங்களே அதை சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நீங்க சாரி கேட்டா அங்கிள் பேசுவாரு, திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு கிளம்பிட்டா. நீங்க யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனா அங்கிள் கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கன்னு ரோஹிணி சொல்றா. அவருக்கா எப்ப தோணுதோ அப்ப பேசட்டும்னு விஜயா சொல்றாங்க. முத்து கார் வாங்குறதுக்காக செந்திலோட போய் கார் பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.